ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு திங்ஸ் நியூ தமிழ் சேனல். ஆக்சுவலி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்பாத்தி தான் பார்க்க போகிறோம். சப்பாத்தி, நார்மல் சப்பாத்தி எல்லாருக்கும் தெரியும். இந்த சப்பாத்தி வந்து லேயர் சப்பாத்தி. ஸோ இதுதான் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஒரு 1.5 கப் மாவு எடுத்துக்கோங்க. 1.5 கப் மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. ஒரு 1.5 டீஸ்பூன் கிட்ட எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா சாஃப்டாக வரும் சப்பாத்தி. ஸோ எண்ணெய் ஊற்றி நல்லா அதை கலந்து விட்டுக்கோங்க. உப்பு, மாவு, அந்த எண்ணெய் எல்லாம் கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசையலாம். ஸோ சப்பாத்திக்கு வந்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. ஸோ அதான் பெட்டர். அதிகமாக ஊற்றிட்டிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மாவு சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. ஸோ நல்லா சாஃப்டாக பிசையணும். நம்ம கையை வச்சு நல்லா அழுத்தணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக வரும். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் மேலே வந்து எண்ணெய் தடவி வச்சுருங்க. அப்போ தான் வந்து அது காஞ்சி போகாமல் இருக்கும் நம்மளுக்கு. ஸோ பாருங்கள், நான் பிசைஞ்சிட்டு நல்லா சாஃப்டாக வந்துருச்சு. இப்போ எண்ணெய் தடவிட்டு அது மேலே இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத் போட்டு மூடி வச்சுக்கோங்க. ஒரு 20 நிமிஷத்துலேருந்து 25 நிமிஷம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் நம்மளுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸோ அதுலேருந்து ஒரு உருண்டையாக உருட்டி வச்சுக்கோங்க. அதில் நான் ஒரு இதை எடுத்து இப்போது நான் எப்படி வந்து லேயர் சப்பாத்தி பண்ணுறது அப்படின்னு சொல்ல போகிறேன். ஸோ அஸ் யூஷுவல் நம்ம எப்போவும் தேய்க்கிற மாதிரியே தேய்ச்சிக்கோங்க. ஆனால் வந்து கொஞ்சம் பெரிய உருண்டையாக எடுத்துக்கோங்க. ஏன்னா இது கொஞ்சம் பெருசாக தேய்க்கணும். இந்த அளவுக்கு தேய்ச்சதுக்கப்புறம் இதில் இப்போது நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம எண்ணெய் ஆட் பண்ணி அதை எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து சின்ன வயசில் நம்மளுக்கு அந்த விசிறி பேப்பரில் செஞ்சு விளையாடிருப்போம். அந்த மாதிரி இதை மடிக்கணும். விசிறி பேப்பரில் செய்வோம், அந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்று கீழே அப்படி மடிக்கணும். பாருங்கள் நான் எப்படி மடிக்கிறேன் அப்படின்னு. ஸோ அந்த விசிறி மாதிரி மடிச்சுட்டு அதை நம்ம அதுக்கப்புறம் ஃபோல்ட் பண்ண வேண்டியது தான். ஸோ எப்போவும் செய்கிற சப்பாத்தி மாதிரி செய்கிறத விட இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா ஃபோல்ட் பண்ணி வைங்க. நல்லா மடித்து விட்டுட்டு இதை அப்படியே இப்போ வந்து ரவுண்ட் பண்ணணும். பாருங்கள் நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்னு. இதை லைட்டாக இழுத்து விட்டுக்கோங்க. இழுத்து விட்டுட்டு அதை அப்படியே சுற்ற வேண்டியது தான். பாருங்கள் இந்த மாதிரி சுற்றி லாஸ்ட்டாக அதோட ஒட்டி விட்ருங்க. அந்த எண்டை வந்து நீங்கள் ஒட்டி விட்டிங்கன்னா அது ஒட்டிக்கும். ஸோ ஒட்டி விட்டுட்டு நம்மளுக்கு அந்த பரோட்டாக்கெலாம் கடையில் பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி வச்சு அழுத்தி விடுவாங்க நிறைய எண்ணெய் வச்சு மைதா மாவில். ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இது மாதிரி எவ்வளோ சப்பாத்தி உங்களுக்கு தேவையோ அதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் 2 இன்றைக்கி பண்ணுறேன். மற்ற சப்பாத்தியெல்லாம் நார்மல் தான் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி தோசை தவா சூடானதுக்கப்புறம் அதை போட்டுருங்க. இது ஆக்சுவலி என்னென்னா எண்ணெய் அதிகமாக செலவாகும். ஸோ வந்து அதிகமாக வந்து யாரும் சாப்பிட மாட்டீங்க. பட் சாஃப்டாக வேணும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேணும், என்றைக்காவது ஒரு நாள்லாம் இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்லாம். நார்மல் சப்பாத்தினா நம்ம எண்ணெய் மேக்ஸிமம் அப்ளை பண்ண மாட்டோம், லைட்டாக தான் போடுவோம். இதில் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். அதனால் 2 பக்கமும் வெந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டுக்கோங்க. எனக்கு எப்படி இந்த ஐடியா தோணுச்சு அப்படின்னா, எங்கள் ஆஃபீஸில் ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்க. அப்போ ஒரு நாள் ஒரு ஸ்நாக்ஸ் வரும். அப்போ வந்து போண்டா, பொங்கல் அந்த மாதிரி ஏதாவது வரும்போது அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து இந்த சப்பாத்தி சாப்பிட்டேன். அப்போது வந்து அது எப்படி செஞ்சுருக்காங்கிறது நான் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். லேயர்லாம் வந்தது, ரொம்ப வந்து சாஃப்டாகவும் இருந்தது. ஸோ இப்படி தான் செஞ்சுருப்பாங்க ஒரு கெஸ்ஸிங்கில் நான் பண்ணேன். எனக்கு நல்லா சூப்பராக வந்தது. அதனால தான் உங்களோட நான் இதை ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து நார்மல் சப்பாத்தி எப்படி உங்களுக்கு புஷ்ஷுன்னு வருது அப்படின்னு காட்டுறதுக்காக இதுக்கு நான் வீடியோ எடுத்தேன். ஒரே மாவு தான். ஸோ மாவு நல்லா நீங்கள் பிசைஞ்சிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது புஷ்ஷுன்னு வரும். நார்மல் சப்பாத்திக்கு நம்ம என்ன பண்ணால் கையில் ஒரு கிச்சன் டிஷ்யூ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து அது மாவு வச்சு தேய்ப்போம், என்ன சேர்க்க மாட்டோம். அந்த மாவு அந்த தோசைக்கல்ல பட்டுச்சுன்னா அடுத்தடுத்து நம்ம போடுற சப்பாத்தி எல்லாமே வந்து அந்த மாவு எல்லாம் கருகிரும். அப்போ வந்து அதில் கருகிற மாதிரி இருக்கும். ஸோ அதை அடிக்கடி தொடச்சி விட்டுக்கோங்க. பாருங்கள் எப்படி புஷ்ஷுன்னு வருது அப்படின்னு. ஸோ நீங்கள் மாவு பிசைகிறதுல தான் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து மாவு நல்லா சாஃப்டாக செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக வரும். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி பன்னீர் பட்டர் மசாலாவோட சாப்பிட போகிறேன். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.